செந்தில், நான் ஒன்று கேட்கட்டுமா? கையில் உள்ள புத்தகத்தை பிடுங்கி அவன் கண்களை ஊடுருவினாள் தேன்மொழி. தேன்மொழி, என்ன விளையாட்டுமா அது? கணக்கு பாடத்தில் சந்தேகம்னு தானே கூட்டம் பின்ன. போ செந்தில், எப்போவும் உருன்னு தான் இருப்பியா? நான் சொன்னதையெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கிறியா என்ன? என் மனசில் உன்னை தவிர யாருக்குமே இடம் கிடையாது. நீ என்னைய புரிஞ்சிக்க மாட்டேயா செந்தில்? இந்த பாரு தேனு, பாட சம்பந்தமாக பேசுகிறதா இருந்தால் மட்டும் என் கூட பேசு. இப்படி கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் இருக்கேன்ல, இப்போவே எந்திரிச்சு கிளம்புறேன். என் மனசில் வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு. உங்கள் நிலத்தில் கூலி வேலை செய்கிற எங்கள் அப்பா என்னை இந்தளவுக்கு படிக்க வைக்கிறாருனா நான் நல்ல நிலைமைக்கு வந்து அவங்கள சுகமாக வச்சுருக்கணும். அது மட்டும்தான் என்னோட கனவு, ஆசை எல்லாமே. உங்கள் அந்தஸ்துக்கு தேவையில்லாமல் என்னை நினச்சிக்காத. ஆமாம், என்ன பெரிய அந்தஸ்து? உங்களை மாதிரி நல்லவர் முன்னாடி எங்கள் அந்தஸ்தெல்லாம் ஒரு பெருசுமே கிடையாது. கால் தூசிக்கு சமம். அடுத்த மாதம் உங்கள் படிப்பு முடிஞ்சிட்டா 2 வருஷத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அப்போவாச்சும் என்னை ஏற்றுக்குவீங்களா? இல்லை, அதுவரை நான் காத்திருக்கிறேன். தேனு, நீ பேசுகிறதெல்லாம் உங்கள் அப்பா கேட்டார்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு தெரியுமா? சந்தேகப்பட்டு வந்த பண்ணையார் பெரியமசாமிக்கு செந்திலின் அந்த ஒற்றை வார்த்தை மட்டுமே காதில் விழ கதவோரம் நின்று கொண்டார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொன்ன தேன்மொழியை ஒரு முறை முறைத்துவிட்டு விறுவிறுவென வெளியேறிவிட்டான். பெரியசாமிக்கு கோபத்தில் கண்கள் எல்லாம் சிவந்தன. பண்ணையார் பெரியசாமி முன்னாடி நின்று பேசவே அந்த ஊரில் யாருக்குமே தைரியமில்லை. அவரை எதிர்த்தால் அவ்வளவுதான். பண்ணையாரிடம் நெருக்கமாக பழகுவது கணக்கு பிள்ளை மட்டும்தான். பண்ணையாரின் ரகசிய வேலைகளுக்கெல்லாம் இதே கணக்கு பிள்ளைதான். ஐயா சொன்னா கோவிச்சுக்க கூடாது. நம்ம சின்னம்மா செந்திலுக்கிட்ட அடிக்கடி பேசுறது எனக்கு என்னமோ சரியா படல. பார்த்து சரி பண்ணுங்கய்யா. யோ கணக்கு, பெரியவ வள்ளி மாதிரி எல்லாம் இல்லை என் சின்ன மக தேனு. படிப்புல ரொம்ப பிரியம், அதான் காலேஜ் வரைக்கும் அனுப்பிட்டேன். நம்ம ஊர்லேயே செந்திலுன்னு ஒருத்தந்தான் பெரிய படிப்பு படிக்கிற பைய. ஏதோ பாடத்துல சந்தேகம் கேட்டுக்கிறேன்னா அதான் வீட்டுக்கு வர சொல்றேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. கோபத்தில் பொருந்தி தள்ளி விட்டாலும் ராத்திரி பண்ணையாருக்கு தூக்கமே வரவில்லை. மூத்த மகள் வள்ளியும் இதே மாதிரிதான் வெளியூர்காரன் சந்திரனின் காதலில் விழுந்தாள். அவனுக்கே அவளை கல்யாணம் செய்து வைப்பதாக நாடகமாடி காதலனை எமலோகம் அனுப்பியதை நினைவு கூர்ந்து பார்த்தார். இப்போது அதே காதல் ரூட்டில் இளையவள் தேன்மொழியும் வந்து நிற்கிறாள். மூத்தவள் வள்ளி இன்று அவர் பார்த்த மாப்பிளையுடன் பக்கத்து கிராமத்தில் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வள்ளி, உன்னை விரும்பியவனுக்கே நிச்சயம் பண்ண சம்மதிச்சேன்ல, அவனுக்கு தான் சாமி உன்னோட வாழை கொடுத்து வைக்கல, போயிட்டான். அதுக்காக காலம்புறா நீ இப்படியே இருந்தா என் மனசு தாங்குமா சொல்லு? கேவி கேவி அழுது என்னமாய் நடித்து மகளை நம்ப வைத்தார். அவளும் மனசை கல்லாக்கி கொண்டு அப்பா பார்த்த வரனுக்கு சம்மதித்தாள். இன்று திருமணம் முடிந்து அப்பா பார்த்த மாப்பிள்ளையுடன் சந்தோஷமாக இருக்கிறாள். ஆனால் தேன்மொழிக்கோ தூக்கம் வரவில்லை. கொஞ்ச நேரம் காற்றாட மாடியில் நடந்தால் தூக்கம் வரும் என எண்ணினாள். ரூம் லைட்டை ஆஃப் செய்து வெளியில் வந்து பால்கனியில் எட்டி பார்த்தாள். மங்கிய வெளிச்சத்தில் அப்பா கணக்கு பிள்ளையிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தது அவளின் காதுக்கு நன்றாக விழுந்தது. சத்தம் போடாமல் இறங்கி வந்து கவனித்தாள். யோ கணக்கு, நீ சொன்னது சரியா போச்சு. அந்த செந்தில் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றான். நாளைக்கு அவனெல்லாம் உத்தியோகம் போயிட்டான். அவன் அப்பன் இடுப்பில் இருக்கிற துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு பொண்ணு கேட்க வந்துடுவான். வள்ளியை விரும்பின அந்த பயலை முடிச்ச மாதிரி இவனையும் ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கியா? ஐயா, அவனை ஆக்சிடென்ட் மாதிரி சந்தேகம் வராமல் லாரி ஏற்றி முடிச்சதே பெரிய பாடாயிருச்சு. மறுபடியுமா? ஏய், அவன் அசலூர்காரன்டா. இவன் நம்மாளு. நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது. 2 நாளில் தீபாவளி. ராவோடு ராவா அவனுங்க அசந்து தூங்குறப்போ அவன் வீட்டு குடிசை கதவை வெளிப்பக்கமாக பூட்டி பற்ற வச்சுடு. பட்டாசு விபத்துன்னு ஊர்க்காரங்க நம்பிடுவானுங்க. செந்தில் குடிசை அன்று பற்றியது. விடிந்ததுமோ தகவல் பரவியது. ஐயா ஐயா என பதறியபடி ஓடி வந்த சுப்பையாவும் பார்த்து பண்ணையார் அதிர்ந்து போய்விட்டார். என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எவனோ குடிசை பக்கத்தில் பட்டாசு கொளுத்தி போட்டிருக்காயா. நல்ல வேலை, உங்களால் தப்பிச்சோம். நேற்று தேன்மொழி அம்மா வந்து தோப்ப வீட்டு காவக்காரன் லீவு, அதனால் உங்கள் 3 பேரையும் ஐயா அங்கே இன்னைக்கு ஒரு நாள் போக சொன்னாருன்னு சாவி கொடுத்துட்டு போனாங்க ஐயா. சுப்பையா சொல்லி கொண்டிருக்கும் போதே கோபத்தை மறைத்தபடி பெரியசாமி நேரே தேன்மொழியின் அறைக்கு வந்தார். அங்கு தேன்மொழியை காணவில்லை. சுற்றிலும் முற்றிலும் பார்த்தார். ரூமில் ஆளில்லாமல் டேபிளில் இருந்த காகிதம் மட்டுமே படபடுத்தது. பெத்த பொண்ணுக்கிட்டேயே நாடகமாடி சந்திர மாதிரி நல்லவரை கொன்னுட்டீங்களேப்பா.
நீங்கள் கணக்கு பிள்ளைக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் மொத்தமாக கேட்டுட்டேன். செந்தில் ஒரு அப்பாவி. அவனை நானாகத்தான் விரும்பினேன். அவன் பலியாக கூடாது. நீங்கள் பண்ண தப்புக்கு காலம்பூரா வருந்தணும். எரிஞ்சு போன செந்தில் வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறது எதையும் இல்லை. மேற்கொண்டு படிக்க முடியாமல் நடுங்கிய பெரியசாமி குடிசையை நோக்கி அலறியடித்து ஓடிய பொழுது செந்திலும் சுப்பையாவும் காரணமே தெரியாமல் பின்தொடர்ந்தாள். அவர் சொன்ன மாதிரியே அந்த ரூமில் யாருமே இல்லை. ஆனால் மகள் எங்கே போனாள் என்று நாள் முழுக்க தேடினார். ஆனால் எங்கேயும் காணவில்லை. அவரின் தோழிகளிடத்தை விசாரிக்க ஆயத்தமாகிவிட்டார். அவள் தோழிகள் சொன்னதோ, அவள் வீட்டை விட்டு வெளியேறப் போவது நீங்கள் செந்திலுக்கு செய்கிற துரோகத்தினால தான். அந்த பையன் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் அவனை காதலிச்ச பாவத்துக்கு எங்கள் அப்பா அவனை கொல்ல போகிறாரு. உதவி போலீஸ் கமிஷனர் எதிரில் உட்கார்ந்திருந்தார் பெரியசாமி. அந்த நகரில் அவர் வசதி படைத்தவரால் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை. உங்கள் வருத்தம் புரியுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பொண்ணை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். தேம்பிக் கொண்டிருந்த இருவரில் முதலில் தன்னை நிலைப்படுத்தி கொண்ட அவர், ரொம்ப நன்றி சார். எவ்வளவு செலவானாலும் சரி, எங்கள் பொண்ணு எனக்கு வேணும். எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். நீங்கள் தான் பார்த்து உதவி பண்ணணும். நாங்கள் வரோம் சார். கைகூப்பி விடைபெற்று கொண்டனர் பெரியசாமியும் மனைவியும். அவர்கள் சென்ற பின்பு அமைதியாக உட்கார்ந்திருந்த கமிஷனர் 5 நிமிடங்கள் கழித்து மாரியப்பனை வர சொல் என்று அருகிலிருந்த செக்ரட்டரியிடம் சொன்னார். சல்யூட் வைத்து நின்ற மாரியப்பனை, உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எஸ் சார். எதிரிலிருந்த நாட்காலியில் உட்கார்ந்தவர் விரைப்பாய் கமிஷனரை பார்த்தார். இந்த விண்ணப்பத்தை படித்து பார். கையில் கொடுத்த விண்ணப்பத்தை வாசித்தவர் நிமிர்ந்து அவரை பார்த்தார். இப்போ வந்துட்டு போன பேரண்ட்ஸு எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பாருங்க. இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணி விசாரணையை ஆரம்பிங்க. கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். எஸ் சார். மாரியப்பன் அந்த காகிதத்துடன் அவரது டேபிளுக்கு வந்து விட்டார். மீண்டும் அந்த விண்ணப்பத்தை படித்தார். கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் எங்கள் மகள் வீட்டுக்கு வரவில்லை. நான் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி என்னை உங்கள் மகளாக பார்க்க வேண்டாம் என கடிதம் எழுதி அனுப்பிவிட்டாள். தயவு செய்து அவளை எங்களிடம் சேர்த்து தரும்படி பணிவன்புடன் பெரியசாமி. அதை படித்தவுடன் பெருமூச்சு விட்டார் மாரியப்பன். இது மிகவும் சிக்கலான பிரச்சனையே. முதலில் அந்த பெண் எங்கிருக்கிறாள் என கண்டுபிடிக்க வேண்டும். சரி, பார்ப்போம். முதலில் விண்ணப்பத்தவரின் முகவரிக்கு வண்டியை எடுத்தார். விசாரித்த 3/4 மணி நேரத்தில் அரை மணி நேரம் தன்னுடைய பெண்ணின் புராணங்களையே சொல்லி ஓய்ந்த தாய் அதன் பின் விஷயத்துக்கு வந்தாள். அவள் சில நாட்களாகவே மைண்ட் அப்செட்டில் இருந்தாள். கேட்டதற்கு ஒன்றுமில்லை என சொன்னாள். ஆனால் அவங்க அப்பா செய்த தவறினால் அவள் ஆசிரமம் சென்று கொண்டிருவேன் என தோழியிடம் சொல்லியிருக்கிறாள். எந்த ஆசிரமம் என சொல்லாவிட்டாலும் ஏதோ மலையடிவாரத்தில் இருக்கும் ஆசிரமம் ஒன்றில்தான் ஃப்ரெண்ட்ஸுகளோடு போனதாகவும் அங்கே பிடித்து விட்டதாகவும் சொல்லியிருந்தாள். மறுநாள் அந்த ஆசிரமத்தில் மாரியப்பன் சாதாரண உடையில் நின்று கொண்டிருந்தார். உள்ளே ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய அளவில் பெரியதாக எதுவுமே தென்படவில்லை. பெரிய ஹால் மேல் சுவற்றில் நிறைய அந்த ஆசிரமத்து துறவியுடன் போஸ் கொடுத்து எடுத்துக்கொண்ட பெரிய பெரிய அரசியல் தலைகளின் புகைப்படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருந்தன. மக்கள் நிறைய பேர் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தார்கள். ஆங்காங்கே துறவியுடையில் சிலர் அதுக்காகத்தான் இவங்க பேர் உள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கேட்டப்போ, நீங்கள் உள்ளே போய் கேளுங்க, இந்த வழியா போங்க என கையை காட்டினார் ஒருவர். இன்னும் சில மணி நேரம் இங்கே இருக்க தம்பி, அது வரைக்கும் இந்த ஆசிரமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா உள்ளே போய் உட்கார்ந்துக்கிறேன். உங்களுக்கு நான் இங்கே நிற்கிறதுல ஏதாவது தொல்லை இருக்கா என கேட்டார் மாரியப்பன். இல்லை இல்லை, இருந்தாலும் வர்றவங்க கிட்ட நான் பேசிட்டு நிற்கக்கூடாது இல்லையா? எனக்கு கொடுத்திருக்கிற வேலை வர்றவங்களுக்கு வழியை காட்டணும், அவ்வளவுதான். சரிங்க தம்பி, மன்னிச்சுக்கோங்க. என் பையன் கூட இது மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடோட இருக்கான். அப்படிங்களா? அப்படின்னா இங்கே மகேந்திர சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை கான்டாக்ட் பண்ணினீங்கன்னா அவர் தான் இளைஞர்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி விளக்குவார். அப்படியா? ரொம்ப நல்லது. அவரை எந்த பக்கமாக போய் பார்க்கணும் என கேட்டார் மாரியப்பன். இந்த வழியா போங்க. மாரியப்பன் அந்த வழியை நோக்கி நடந்தார். வழி கொஞ்சம் குறுகலாகவும் ஆங்காங்கே அறைகளாகவும் கட்டப்பட்டிருந்தது. இடையில் மீட்டிங் நடத்த வசதியாக பெரிய ஹால் ஒன்றும் இருந்தது. ஹாலை சுற்றிலும் போட்டோக்கள். ஓரமாக நடந்து செல்ல வழி இருந்தது. உள்ளே செல்ல செல்ல அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. இந்த வழியாக பொதுமக்கள் நடமாட்டத்தை யாருமே காணவில்லையே. ஆங்காங்கே கொஞ்சம் பேர் மட்டும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் உடைகள் வெளிர்பச்சை நிறமாய் குர்தா போல இருந்தது. அதில் பெண்களும் நிறைய பேர் இருந்தனர். அவர்களை உற்று பார்த்தபடியே தாண்டி சென்றார் மாரியப்பன். ஒருவரும் அவரை ஏறிட்டு கூட பார்க்காமல் தங்களுக்குள்ளே கிசுகிசு கொண்டிருந்தனர்.
எதிரில் ஒரு இளைஞன் வெளிப்பச்சை நிற உடையில் நின்று கொண்டிருந்தான். தம்பி, இங்கே மகேந்திர சுவாமிகள் அறை எங்கே இருக்கு? இதோ இதுதான். கொஞ்சம் இருங்க. கதவை மெல்ல தட்டினான். உள்ளே வரலாம். குரல் வர இவன் முதலில் உள்ளே சென்று ஏதோ பேசிவிட்டு வந்தவன் வெளியே வந்து உங்களை வர சொல்றாரு என்றார். மாரியப்பன் உள்ளே சென்றார். உதவி கமிஷனர் முன் இருந்தார் மாரியப்பன். அப்ப அந்த பொண்ணு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறீங்க? நான் அந்த பொண்ணுக்கிட்டேயே பேசினேன் சார். அங்கே மகேந்திரன் அப்படிங்கிறவரை வைத்து மூவ் பண்ணினேன். நானாகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு வரக்கு இஷ்டமில்லை. என் அப்பா அம்மாவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சு. பொண்ணு மேஜர் வேறையா? சரி, அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்கேன். சொல்லி பார்ப்போம். சொல்லி முடித்ததும் உள்ளே வந்த தம்பதிகளை உட்கார சொன்னார். சார், எங்கள் பொண்ணு எங்க? உங்கள் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா. ஆனால் இப்போ அவள் உங்கள் கூட வர முடியாதுன்னு சொல்கிறா. அது எப்படி சார் சொல்ல முடியும்? நாங்கள் பெற்றவங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சு கொடுங்க அப்படின்னு பெரியசாமி சொல்லும் முன்னே உதவி கமிஷனரோ இல்லை, இதில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சிக்கலானது தான். உண்மையிலேயே அந்த பொண்ணை நாம் கூட்டிக்கிட்டு வந்தாலும் மறுபடியும் அங்கே போகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் பொண்ணு நானாகத்தான் வந்தேன்னு அப்படின்னு மேஜரான பொண்ணு சொல்லும் பொழுது சட்டம் அவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். பெற்றவர்கள் எதுவும் செய்ய தோன்றாதவர்களாய் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தார்கள். மாரியப்பன் மெல்ல கனைத்து, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? அவர்களை பார்த்து கேட்டார். அவர்கள் தலையசைக்க உதவி கமிஷனரை பார்த்தார். அவர் தலையாட்டியதும் அவங்களுக்கு பெண்ணை எப்படி கொண்டு வர முடியும் என்று ஒரு வழியை சொன்னார். ஒரு வாரத்தில் தேனு பெற்றோரிடம் சேர்க்கப்பட்டாள். காதும் வைத்தது போல நடந்தது. 2-3 நாட்கள் முரண்டு பிடித்தது போல் இருந்த தேன் போக போக சரியாகிவிட்டாள். சில நாட்கள் கழித்து செய்தித்தாளில் ஒரு செய்தி படத்துடன் போடப்பட்டிருந்தது. அந்த ஆசிரமத்துக்காக பண்ணையார் ஒருவர் இவ்வளவு தொகையை நன்கொடையாக அளித்தார் என்று கொட்டை எழுத்தில் போடப்பட்டிருந்தது. நண்பர்களே, இன்றைய தலைமுறையினர் காதலிப்பது சகஜமான விஷயங்களுள் ஒன்றாகிவிட்டது. பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்ல வேண்டும். இல்லையென்றால் இது போன்ற விபரீத முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள். நல்ல வேளை தேன்மொழி தவறான முடிவு எடுத்து விடவில்லை. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.